எனக்கு வந்து வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை. எங்கள் வீட்டுக்கார் வந்து இறந்துட்டார் 4 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் ஆர்பாரில் வேலை செஞ்சுருந்தார். அந்த காசு கொஞ்சம் வந்தது. வந்த உடனே அதில் பார்த்தா 9.5 லட்சம் மட்டும்தான் இருந்தது. ஆனால் நான் வீடு வாங்கினா அந்த வீடு வந்து 40 லட்ச ரூபா சொன்னாங்க. நான் எப்படி ஆண்டவரை வாங்க முடியும்? இந்த காசு வந்து 9,50,000 தான் நான் வச்சுன்னுக்கிறேன். 40 லட்ச ரூபாய் என்னாலலாம் வாங்க முடியாது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட வரும்போதெல்லாம் நான் ஜெபிப்பேன், அந்த ப்ரேயர் பண்ணின்னு போவேன். 3 மாதம் 4 மாதம் அப்படியே ப்ரேயர் பண்ணே போனேன். அப்புறமா வந்து லோனு வாங்கினேன். லோனு வாங்கி மேற்கொண்டு இருந்த காசெல்லாம் போட்டு நான் இடத்துக்கு காசு கொடுத்துட்டேன். ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அவருக்கு 6 லட்ச ரூபாய் நான் பேலன்ஸ் கொடுக்கணும். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன், ஆண்டவரே அவர் மொத்தமாக 6 லட்ச ரூபாய் இப்போ கேட்குறாரு, நான் எங்கே போகுது ஆண்டவரே? 2 லட்ச ரூபாய் கொடுத்தா வானான்னு சொல்கிறேன்னா, சரி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்புறமா முடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு நான் கம்முன்னு இருந்துட்டேன். அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு போய் ஒரு 1/2 ஹவர் பார்த்தா என் செல்லில் 4 லட்ச ரூபாய் விழுந்துருந்தது. ஆண்டவர் நம்மளுக்கு அற்புதம் செஞ்சிட்டாருன்னு சொல்லி 6 லட்ச ரூபாய் எடுத்துன்னு போய் அவர்கிட்ட கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். அது ஆனால் ஐயா கிட்ட வரும்போதெல்லாம் நான் ஜெபிப்பேன் அந்த வீட்டுக்கோசரம். அந்த வீடு வாங்கினேன், ஏன்னா நீ வாங்குவ, கண்டிப்பாக வாங்குவேன்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லை, அப்புறமா வந்து எங்கள் பொண்ணுக்கு வந்து கையில் வந்து எலும்பு மாதிரி வந்துருந்துச்சு கொஞ்சம். அதுவும் ஐயா கிட்ட வந்து ஜெபிச்சு எண்ணெய் வச்சுன்னு போவேன். டாக்டர்கிட்ட போய் காட்டும்போது அவங்க என்ன சொன்னாங்க, +2 படிக்கிறா, இப்போ படித்து முடித்தோடனே அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணலாமான்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஐயா கிட்ட சொல்லினே இருப்பேன், ஐயா இந்த கையில் இருக்குது அது எப்படியாச்சும் மாறினேன். ஏன்னா ஐயா ஜெபிச்சு அனுப்புவார். மாதம் நாங்கள் 1 மாதம் கூட விட மாட்டோம். 3 வருஷமாக வந்துன்னுக்கிறேன். அப்புறமா பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைஞ்சிடுச்சு. ஆனால் ஆண்டவர் 2 அற்புதம் செஞ்சார் எனக்கு. ஆண்டவர் நாமத்துக்கு கொடி நன்றி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் பேர் ஏஞ்சல், நான் ஆலந்தூர்லேருந்து வரேன். என்னுடைய அம்மா க்ளோரி. எங்கள் அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் ஜாபில் இஷ்யூ இருந்தது. அதாவது அங்கிளோட ப்ரேயர் எப்போ எனக்கு தெரியும்னா 2023 தான் தெரியும். டிவி மூலியமாக, நம்பிக்கை சேனல் மூலியமாக தான் தெரியும். ஸோ அதுதான் பார்த்துட்டே இருந்தோம் டெய்லி. அதுக்கப்புறம் இந்த ஜெப கூட்டத்துக்கு ஒரு 3-4 தடவை தான் வந்துருப்போம் நாங்கள். அப்போது டிசம்பர் மாதம் அம்மா வந்து அங்கிள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க. அண்ணன் ஜாப்காக ப்ரேயர் பண்ணுறாங்க. இப்போ இருக்க ஜாப் வந்து சம் கிரிட்டிக்கலாக இருக்குது, நிறைய லே ஆஃப் நடக்குது, நல்ல ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி அங்கிள் என்ன சொன்னார்னா, இன்னொரு 1 மந்தில் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் தெரியும், கண்டிப்பாக நல்ல கம்பெனியில் வந்து அவர் ப்ளேஸ் ஆவாங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அதே போல் அங்கிள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போன 2 மாதம் கழித்து அண்ணனுக்கு ஒரு நல்ல கம்பெனியில் ஜாபில் இப்போ ப்ளேஸ் ஆயாச்சு. ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி. இது ஒரு பெரிய அதிசயம். அண்ணா ரொம்ப உடஞ்சி போயிருந்தாங்க, இந்த ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா. நிறைய பேருக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணவங்கலாம் சடனாக பார்த்தா இன்றைக்கி ஜாபில் இல்லை. ஆனால் ஆண்டவர் வந்து எங்கள் அண்ணனை பாதுகாப்பாக அங்கேருந்து தூக்கி இன்னொரு கம்பெனியில் நல்லபடியாக கொண்டு போய் வச்சதுக்கு ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. தேவனுடைய சமூகத்திலே கண்ணீரோடு நான் ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுக்கப்பட்ட மங்கள வார்த்தையை இப்பொழுது நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? சிறுமைப்பட்டவளே, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து, நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி, நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி, உன் பலகணிகளை பளிங்கும், உன் பல கனிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாய் மாற்றுவேன். இந்த நாள் ஒரு மாற்றத்தின் நாள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாறுதல்களை கொண்டு வருகிற நாள். யோபு ஜெபித்தான், எனக்கு என்றைக்கு மாறுதல் வரும், எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன், கண்டிப்பாக எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பீங்க ஆண்டவரே
அரை என்னைக்கு வரேன்னு தான் தெரியல. நாளுக்கு நாள் சோதனைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் வேதனை பெருகி கொண்டிருக்கிறது. என்றைக்குத்தான் எனக்கு ஒரு விடிவு காலம் வருமோ தெரியவில்லையே என்று யோபு ஒரு மாற்றத்திற்காக காத்திருந்தாரா. அடிமேல அடி. ஒரு துர்ச்செய்தி வருகிறது, உன் பிள்ளைகள் 10 பேரும் மரித்து போய்விட்டார்கள். இன்னொரு சைட்லேருந்து ஒரு துர்ச்செய்தி வருகிறது, உன்னுடைய எல்லா நிலபுலன்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு ஆடு மாடுகள் எல்லாம் செத்து போய்விட்டது. ஒவ்வொரு பக்கத்திலிருந்தும் துர்ச்செய்தி மேல துர்ச்செய்தி வாய்ந்து இடிந்து போய் அவன் உட்கார்ந்திருந்தான். அவனுடைய நண்பர்கள் அவனை பார்க்க வருகிறார்கள். அவன் உருக்குலைந்து போயிருந்தான். பார்ப்பதற்கே ஆள் அடையாளம் தெரியாத விதத்தில் அவன் உருக்குலைந்து போயிருக்க. அவர்கள் வந்தவனை பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே அமர்ந்து விட்டார்கள். என்ன சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொல்வது? ஓகோடு இருந்த யோபுவுக்கு இந்த நிலைமை வந்து விட்டதே. என் நண்பர்கள் எல்லாம் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். ஒரு வார்த்தை பேசவில்லை. ஊருக்கே பாட்டும் பழமொழியுமாய் நான் மாறினேன் என்று யோபு சொல்கிறார். ஆனாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நிச்சயமாக இந்த பிரச்சனைகளுக்கும் சோதனைகளுக்கும் முடிவு காலம் வரும். அடிமேல் அடி வாங்கி கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு துளிர்விடும் காலம் பிறக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. எனவே தான் ஒரு நாள் சொல்கிறான், எனக்கு எப்பொழுதும் மாறுதல் வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் முடிவு நாளுக்காக காத்திருக்கிறேன். அந்த முடிவு நாள் வந்த பொழுது அவருடைய ஆசீர்வாதம் இரட்டிப்பாய் மாறினது. யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அடிமேல அடி வாங்கி மிதி மேலும் மிதிப்பட்டு தலை தூக்க முடியலை, தலகாட்ட முடியலை, எழும்பி நடக்க முடியல. ஆண்டவர் எல்லாரும் ஒவ்வொரு விதமா பேசிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் எங்கதான் போய் நான் ஆறுதலுக்காக நிற்பது என்று நீங்க அழுது கொண்டிருந்தீங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவளே அப்படின்னா எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்பட்டவளே, எல்லாராலும் அற்பமாய் நடத்தப்பட்டவளே. ஏதோ ஒரு நல்ல காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காததுனால எல்லாரும் உன்னை அற்பமாக பார்க்குறாங்களா? எல்லார்ட்டையும் போய் கையேந்தி நின்று எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கறதுனால எல்லாரும் உன்னை அற்பமாக நினைக்கிறாங்களா? சிறுமைப்பட்ட நிலைமையில், எல்லாராலும் வெறுத்து ஓரங்கட்டப்பட்ட நிலைமையில் கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா? என் இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு துளிர்விடும் காலம் ஆரம்பிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பிரகாசிக்கும்படி நான் செய்வேன். சிறுமைப்படுத்தப்பட்டவளே, நீ எழும்பி பிரகாசிக்க போகிறாய். நீ பிரகாசிக்கிற காலங்கள் இதோ வந்திருக்கிறது. இதற்காகத்தானே நீண்ட நாட்களாய் காத்து கொண்டிருந்தாய். நீ எழும்பி பிரகாசிப்பாய். சிறுமைப்பட்டவளே, அடுத்து சொல்றாரு, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே. உன்னுடைய வாழ்க்கையில சோதனை என்கிற சூறாவளி காற்று அடித்ததன் நிமித்தம் பிள்ளைகளுக்கு அடி, புருஷனுக்கு அடி, மனைவிக்கு அடி, வியாபாரத்தில் அடி, ஊழியத்தில் அடி, படிப்பில் அடி, அடி மேல அடி வாங்கி நிமிர முடியல. ஆண்டவர் பிள்ளைங்க மூலமாவது சந்தோஷம் வரேன்னு அங்கேயும் அடி மேல அடி பிள்ளைங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க. வியாபாரத்திலேயாவது ஒரு நல்ல காரியம் நடக்கன்னு பார்த்தா அங்கேயும் அடி மேல அடி வாங்குறேன். குடும்பத்தில் அடி மேல அடி, எந்த பக்கமும் போக முடியல. அடி வாங்காத இடமே என் சரீரத்திலும் இல்லை, என் இருதயத்திலும் இல்லை. எல்லா பக்கத்திலும் அடிபட்டு இருக்கிறேன். பெருங்காற்றில் அடிபட்டவளே, தப்பித்துக் கொள்ள முடியுமா என்று கண்ணீரோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, பெருங்காற்றுக்கும் சூறாவளி காற்றுக்கும் இம்மட்டும் வா, இதை தாண்டி வராதே என்று கோடு போட்டு நிறுத்தின என் ஆண்டவரை நீ தேடி வந்திருக்கிறாய். அந்த ஆண்டவர் சொல்கிறார், நீ பிரகாசிப்பாய், நீ பிரகாசிப்பாய், நீ பிரகாசிப்பாய். யோர்தானிலே பிரவாகித்து வருகிற வெள்ளம் போல சோதனைகள் அடுக்கடுக்காய் ஒன்று மேல ஒன்று வந்து உன்னை தலை நிமிர பண்ணாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு யோர்தானின் பெருவெள்ளத்தை ஆண்டவர் பின்னோக்கி போகும்படி செய்து உனக்காக திறந்த கானானை வைத்துக் கொண்டு காத்திருக்கிறாய். பெருங்காற்றில் அடிபட்டவளே. அடுத்த இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், தேற்றரவற்றவளே. அப்படின்னா ஆற்றுவார் இல்லாமல், தேற்றுவார் இல்லாமல்,
ஒதுக்கப்பட்டவளேன்னு அர்த்தம். ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையே. உடம்பு முடியாமல் வீட்டில் கிடந்தேன். பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், என்னால் முடியலை மக்களே. அவன் அடுத்து என்ன நடந்துச்சுன்னு ஃபோன் பண்ணி கேட்கலையே. அவன் என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகலன்னா பரவாயில்ல, அம்மா சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டீங்களா, டாக்டரை போய் பார்த்தீங்களா, ஒரு வார்த்தை ஆறுதலுக்கு கூட என்ன கேட்கலையே. இத்தனை பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கிறது, ஒரு புள்ள கூட என்ன ஆற்றவும் தேற்றவும் இந்த கடைசி காலங்களிலே வரவில்லையே. ஆஸ்பத்திரி கூட்டு போல பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு வார்த்தைக்காவது நல்லா இருக்கீங்களாமா, அப்பா உடம்பு எப்படி இருக்குப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கவில்லையே. நியாயமான அதங்கத்தோடு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆற்றுவார் இல்லாமல், தேற்றுவார் இல்லாமல், ஆறுதல் படுத்துவார் இல்லாமல் கடிரோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக இந்த பூமியிலே பிறந்த என் அன்பான ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் இஸ்ரவேலின் ஆறுதல். இஸ்ரவேலின் ஆறுதல் வருவதற்காக சிமியோன் காத்து கொண்டிருந்தான். இன்றைக்கும் சிமியோனை போல் அந்த இஸ்ரவேலின் ஆறுதலை நான் பார்க்கும்படி அன்பான ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன். எனக்கு ஆறுதல் வேண்டாம் ஆண்டவரே, சமாதானம் வேண்டாம் ஆண்டவரே. நொந்து உடைஞ்சு போய் வந்திருக்கிற ஆண்டவரே, எனக்கு நிம்மதியை தாரும். தூக்கம் இல்லப்பா, தூக்கத்தை இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டது ஆண்டவரே. பிள்ளைகளை பார்க்க ஆசையா இருக்கு, பிள்ளைகளை பார்க்க முடியல. வேற பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் ஆசையா இருக்கு, பாக்கியம் இல்லை. கண்ணீரோடு என் பிள்ளைகள் வந்திருக்கிறார்களே. கவலைப்படாதே, தேற்றுவாரில்லாமல் வந்திருக்கிற உனக்கு தேற்றரவாளனை ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிறார். உனக்காக ஒரு தேற்றரவாளனை பரலோகத்தில் இருந்தார். அந்த தேற்றரவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் உன்மேல இறங்கி, கவலைப்படாத மகளே, உனக்காக நான் இருக்கிறேன், உனக்காக நான் வழக்காடுவேன், உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், உனக்காக யாவற்றையும் நான் நன்மையாய் செய்து தருவேன் என்று உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். இப்படியெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே என்று சொல்லிட்டு சொல்றாரு, இதோ நான் உன் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணும்படி செய்வேன். வேற யாருமே உங்களுடைய வாழ்க்கையை குறித்து அக்கறை இல்லாமல் இருக்கலாம். உன் சொந்த பந்தங்களுக்கு உன் வாழ்க்கையை குறித்து அக்கறை இல்லாமல் இருக்கலாம். உன்னுடைய நண்பர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையை குறித்து அக்கறை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை உண்டாக்கின என் ஆண்டவருக்கு உன்னை குறித்த ஒரு அக்கறை உண்டு. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் உன் வாழ்க்கையை பிரகாசிக்கும்படி வைத்து. ஆண்டு வாழ்க்கையை பிரகாசிக்கும். எல்லாரும் நினைச்சாங்க அவ கதை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், ரெபேக்கா கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சாங்க. எல்லாரும் நினைச்சாங்க விழுந்த இவன் இனி எழும்புவதில்லை, கடலில் விழுந்த இவன் இந்த கடலிலிருந்து மீண்டு வரமாட்டான், அப்படியே செத்து போவார். படுக்கையில் விழுந்த இவள் எழும்புவதில்லை, அப்படியே செத்து போயிடுவா, வாழ்க்கை முடிந்து விட்டது என்று எல்லாரும் சொல்லலாம். இல்லை இல்லை, எங்க அப்பா சொல்றாரு, யார் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க முன்னால உன்னை உயிரோடு சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்துவேன். மறுபடியும் உடைய கடன்களை அடைத்து, யாரெல்லாம் அப்படி நினைச்சாங்களோ அவங்களுக்கே கடன் கொடுக்கிற ஜாதியாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். உன் தரித்திரத்திற்கு முடிவு வருகிறது, உன் பஞ்சகாலங்களுக்கு முடிவு வருகிறது, உன்னுடைய கடன் வாழ்க்கைக்கு முடிவு வருகிறது, உன்னுடைய அவமானத்திற்கு முடிவு வருகிறது. அது இன்றைக்கே இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். இதோ நான் உன் எதிர்காலத்தை பிரகாசிக்கப்படும் பண்ணி நீல ரத்தினங்கள் மூலமாக உனக்கு அஸ்திபாரம் போட்டு வீட்டு கட்ட போறேன். நீல ரத்தினங்கள், ரத்தினங்கள்னா விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்கள். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றாரு. எத்தனை பேருக்கு சொந்தமா வீடு இல்லையோ, இப்ப ஆண்டவர் சொல்ற வசனத்தின்படி சொந்த வீட்டை கொடுக்க போறார். ஆமே, ஹல்லேலூயா. நமக்கு உலக பிரகாரமான கண்கள் உண்டு, அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு விசுவாச கண்கள், மனக்கண்கள் என்று ஒரு கண்கள் உண்டு. அந்த கண்கள் ஆண்டவர் எதை பார்க்க சொல்றாரு? நீல ரத்தினங்கள் போட்டு உங்களுக்கு ஃபவுண்டேஷன் போட்டாச்சு.
வீட்டுக்கு ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தவறி கீழே விழவில்லை, எல்லாம் நிறைவேறி. ஆமா, உங்களுக்கு நல்ல அழகான வீட்டை கட்டி அதுக்கு நல்ல ஃபவுண்டேஷன் போட்டு அதுக்கு பால்கனி எல்லாம் வச்சு கட்டி தரப்போறார். ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? உன் பால்கனிகளை பளிங்கும் என்று சொல்லுகிறார். உங்க வீட்டுக்கு ஆண்டவர் போடுகிற பால்கனியில பளிங்கு கற்கள் எல்லாம் போட போறீங்க. ஆமென். ஏதோ 2 ரூம் உள்ள வீடல்ல, பளிங்கு கற்கள் வைத்து நல்ல பால்கனி வச்சு, ஒண்ணுக்கு 3 பால்கனி. இந்த பக்கத்துல ஒரு பால்கனி, இந்த பக்கத்துல ஒரு பால்கனி, அந்த பக்கத்துல ஒரு பால்கனி. எந்த பக்கம் திரும்பினாலும் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நீ துதி செய்யத்தக்கதாக எப்படி தானியேல் பால்கனியில வந்து நின்று பலகணியை திறந்து பரலோகத்திற்கு நேராக எருசலேமில் ஜெபிச்சார். அதே போல ஒரு காரியம் ஒரு வாழ்க்கையில நடக்கும்படிக்கு நீல ரத்தினங்கள் போட்டு ஃபவுண்டேஷன் போட்டு அழகான வீடு கட்டி அதுல பால்கனிய பளிங்கு கற்கள் மூலமாக பால்கனி போட்டு உன்னுடைய டோர்ல எல்லாம் மாணிக்க கற்களை பதிக்க போறாரா. ஹல்லேலூயா. உன் வாசல்களை மாணிக்க கற்கள் வைத்து பொதித்து. நீ நினைக்கலாம், அவ்வளவு பெரிய தேக்க மரம் எல்லாம் நான் எங்க வாங்கி போட முடியும்? நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு ஒரு ஆசை, தேக்க மரத்துல ஒரு மெயின் டோர் ஆவது போடணும். பின்னால உள்ளதெல்லாம் நாட்டு மரத்துல போட்டா பரவாயில்ல, ஃப்ரண்ட் டோர் ஆவது கொஞ்சம் பார்க்கறதுக்கு முழிப்பா இருக்கணுமே. அப்படியெல்லாம் நீங்க கட்டப்போகிற வீட்டை குறித்து நீங்க ஆசை வச்சிருக்கலாம். நீங்க தேக்க மரம் தானே கேட்டீங்க. எங்க அப்பா சொல்றாரு, மாணிக்க கற்கள் பதிக்கப்பட்ட வாசல்களை உன்னுடைய வீட்டிற்கு நான் பொருத்துவேன். ஹல்லேலூயா. பார்க்கிறவங்க எல்லாம் வீட்டினுடைய மெயின் டோரை பார்த்த உடனே இவன் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாமே, இவன் ஆண்டவர் இவன் கூட இருக்கிறாராமே என்று சொல்லத்தக்கதாக உன்னுடைய எல்லா தரித்திரத்தின் ஆவிகளை உன் வீட்டு வாசற்படியிலிருந்து பிடுங்கி போடுகிறார். எல்லாம் பிடுங்கி போட்டு மாணிக்க கற்களுள்ள பொதிக்கப்பட்ட அழகான ஒரு டோர். அப்படியே விட மாட்டாரு, நல்ல காம்பவுண்ட் வால் போட போறாரு. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட காம்பவுண்ட் வாலாம்? உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்கள். அப்படின்னா உன் காம்பவுண்ட் வால் கூட சும்மா சாதாரணமா உள்ள செங்கல் மண்ணில் அல்ல. ஆண்டவர் சொல்றார், நல்ல உச்சிதமான கற்கள். அப்படின்னா விலையுயர்ந்த கற்கள். உங்க காம்பவுண்ட பார்க்கும் போதே யோசிப்பாங்க, காம்பவுண்டுக்கு இவ்வளவு பெரிய விலையுயர்ந்த கற்கள்னா இவன் வீட்டுக்குள்ள போனா என்னெல்லாம் மாணிக்கம் இருக்க போகுதோ என்று எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய விதத்துல ஆண்டவர் உங்களுக்காக வீடு கட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அந்த மாணிக்கமான என் ஆண்டவர் உங்க வீட்டுல வந்து தங்க போகிறார். ஆமென். சுற்றிலும் அக்கினி மதிலை எழுப்பி அதன் நடுவிலே வீற்றிருந்து மகிமையான காரியங்களை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்க வீட்டுக்குள்ளால உட்கார்ந்து இனி மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய எல்லா போராட்டங்களுக்கு முடிவு, அவமானங்களுக்கு முடிவு, கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு, தரித்திரங்களுக்கு எல்லாம் முடிவு கட்டும்படி ஆண்டவரே உங்களை கைப்பிடிச்சு கூட்டு வந்திருக்காரு. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோமா? இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று பர்த்திமேயு குருடன் கேட்டார். அவனுடைய கண்களை திறந்து அவனுடைய எதிர்காலத்தை பிரகாசிக்கப்பட்ட என் நல்ல ஆண்டவரே, தேற்றரவில்லாமல் வந்திருக்கிற பிள்ளைகள், ஆறுதல் இல்லாமல் வந்திருக்கிற பிள்ளைகள், சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொன்னீரே, உன்னுடைய அஸ்திபாரங்களை நீல ரத்தினங்களை கொண்டு, உன்னுடைய வீட்டினுடைய வாசல்களை ரத்தினங்களை கொண்டு, உன்னுடைய வீட்டு காம்பவுண்ட் வால மதில்களை விலையேறப்பட்ட கற்களாலும் கட்டி அதிலே உன்னை சமாதானமாய் குடியிருக்க பண்ணி உன் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவேன் என்று சொன்னீரேன். சிறுமைப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தைகளை கொடுத்தீர். இந்த வார்த்தைகள் என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் செத்துப்போன உறுப்புகளை உயிர்ப்பிக்கட்டும். செத்துப்போன ஆசீர்வாதங்களை
உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. செத்து போன கற்பங்களை உயிர்ப்பியும், செத்து போன வியாபார ஸ்தலங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். பட்டு போன பிள்ளைகளுடைய வாழ்க்கை மறுபடியும் பிரகாசிக்கட்டும். பட்டு போன பிள்ளையுடைய வாழ்க்கை மறுபடியும் துளிர்ப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலம், தஞ்சமாயிருக்கிறவரே, இதோ இடத்திலே தஞ்சமாய் வந்து விழுந்திருக்கிற பிள்ளைகள் என்னென்ன காரியத்தை விரும்பி வந்திருக்கிறார்களோ அத்தனையிலும் அற்புதம் செய்யும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.